தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இப்போ இதுவரை இந்த போலீஸுடைய மெத்தன போக்கு வந்து அதிக ஒன்றுமே செய்யலை. நிறைய ஆணவ கொலைகளில் இந்த 12 ஆணவ கொலைகளில் சில ஆணவ கொலைகள்லாம் வந்துட்டு அவங்க முன்னாடியே போய் இன்டிமேஷன் கொடுக்குறாங்க, எனக்கு ஆபத்து இருக்குன்னு இருக்காங்க. ஆனால் அவங்க கண்டுக்கல. அப்போ எந்த இதுவும் வந்து போலீஸோடைய துறை வந்து பண்ணணும். நான் முதல்வர் விஜய் அவரிடம் சொல்கிறேன், முதல்வர் விஜய் இதுவரை அந்த ஆபீஸை விட்டுட்டு வேறு எங்கேயும் அவர் காவல்துறை அமைச்சர் அவர் போய் மதுரையில் ஏதாவது கூட்டம் நடத்தினாரா? போலீஸை கூட்டி இதுவரை கூட்டம் நடத்தினாரா? ஆட்சிக்கு வந்து 3-4 மாதம் ஆயிடுச்சு. இப்போ அவருடைய கடமை என்னவாக இருக்கணும் அப்படின்னா, சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது, ஆணவ கொலை குற்றங்கள் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ரீஜனாக உட்காந்து கூட்டம் நடத்தணும். இப்போ அவர் இதுவரை எங்கேயுமே இவர் என்ன பண்ணல, எந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் போய் உட்காந்து காவல்துறை அதிகாரிகள் நடத்த லா அண்ட் ஆர்டர் இன்வெஸ்டிகேஷன், கிரைம் ரேட் எப்படி இருக்குது, கன்வெக்ஷன் ரேட் ஒழுங்காக இருக்கா, இங்கே இருக்கக்கூடிய அடுத்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி எப்படி பணி செய்கிறாங்க, இதையெல்லாம் ரிவ்யூ பண்ணுவது ஒரு முதலமைச்சருடைய வேலை. அவங்க இதுவரை அவர் வந்து அவர் வாயால் ஆணவ கொலைகள்ன்ற வார்த்தை எங்கேயும் விஜய் பயன்படுத்தலை. ஈவன் கவின் மேட்டர்லேயே என்ன பயம்னா காசு தான் பயப்படுறாரு. இப்போ இதுவரை இந்த போலீஸுடைய மெத்தன போக்கு வந்து அதிக ஒன்றுமே செய்யலை. நிறைய ஆணவ கொலைகளில் இந்த 12 ஆணவ கொலைகளில் சில ஆணவ கொலைகள்லாம் வந்துட்டு அவங்க முன்னாடியே போய் இன்டிமேஷன் கொடுக்குறாங்க, எனக்கு ஆபத்து இருக்குன்னு இருக்காங்க. ஆனால் அவங்க கண்டுக்கல. அப்போ எந்த இதுவும் வந்து போலீஸோடைய துறை வந்து பண்ணணும். நான் முதல்வர் விஜய் அவரிடம் சொல்கிறேன், முதல்வர் விஜய் இதுவரை அந்த ஆபீஸை விட்டுட்டு வேறு எங்கேயும் அவர் காவல்துறை அமைச்சர் அவர் போய் மதுரையில் ஏதாவது கூட்டம் நடத்தினாரா? போலீஸை கூட்டி இதுவரை கூட்டம் நடத்தினாரா? ஆட்சிக்கு வந்து 3-4 மாதம் ஆயிடுச்சு. இப்போ அவருடைய கடமை என்னவாக இருக்கணும் அப்படின்னா, சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது, ஆணவ கொலை குற்றங்கள் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ரீஜனாக உட்காந்து கூட்டம் நடத்தணும். இப்போ அவர் இதுவரை எங்கேயுமே இவர் என்ன பண்ணல, எந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் போய் உட்காந்து காவல்துறை அதிகாரிகள் நடத்த லா அண்ட் ஆர்டர் இன்வெஸ்டிகேஷன், கிரைம் ரேட் எப்படி இருக்குது, கன்வெக்ஷன் ரேட் ஒழுங்காக இருக்கா, இங்கே இருக்கக்கூடிய அடுத்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி எப்படி பணி செய்கிறாங்க, இதையெல்லாம் ரிவ்யூ பண்ணுவது ஒரு முதலமைச்சருடைய வேலை. அவங்க இதுவரை அவர் வந்து அவர் வாயால் ஆணவ கொலைகள்ன்ற வார்த்தை எங்கேயும் விஜய் பயன்படுத்தலை. ஈவன் கவின் மேட்டர்லேயே என்ன பயம்னா காசு தான் பயப்படுறாரு. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.